ஒரு சின்ன பையன்கிட்ட டிஃபரன்ஸ் சைஸ் பேப்பர் கொடுத்து அதுல படம் வரைய சொன்னா அந்தந்த பேப்பருக்கு ஏத்த மாதிரி வரைவாங்களா? ஒரு பெரிய பேப்பர் கொடுக்கும்போது அதுக்கு ஃபிட் பண்ணி வரைஞ்சிருக்காங்களா? இதே அதை விட சின்ன பேப்பர் கொடுக்கும்போது அந்த பேப்பருக்கு ஃபிட் பண்ணி வரைஞ்சிருக்காங்களா? அந்த சின்ன பையன் எப்படி அந்தந்த பேப்பருக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வரையறானோ அதே மாதிரி தான் நம்ம டெவலப் பண்ண வெப்சைட்டும் அந்தந்த டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி வியூ ஆகணும். இந்த மாதிரி டிவைஸுக்கு அடாப்ட் ஆகிற டிசைன்ஸ் ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிவ் டிசைன் பில்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல சிலர் தான் பூட்ஸ்ட்ராப், டைல்விங் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்றது. ஒரு சின்ன பையன்கிட்ட டிஃபரன்ஸ் சைஸ் பேப்பர் கொடுத்து அதுல படம் வரைய சொன்னா அந்தந்த பேப்பருக்கு ஏத்த மாதிரி வரைவாங்களா? ஒரு பெரிய பேப்பர் கொடுக்கும்போது அதுக்கு ஃபிட் பண்ணி வரைஞ்சிருக்காங்களா? இதே அதை விட சின்ன பேப்பர் கொடுக்கும்போது அந்த பேப்பருக்கு ஃபிட் பண்ணி வரைஞ்சிருக்காங்களா? அந்த சின்ன பையன் எப்படி அந்தந்த பேப்பருக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வரையறானோ அதே மாதிரி தான் நம்ம டெவலப் பண்ண வெப்சைட்டும் அந்தந்த டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி வியூ ஆகணும். இந்த மாதிரி டிவைஸுக்கு அடாப்ட் ஆகிற டிசைன்ஸ் ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிவ் டிசைன் பில்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல சிலர் தான் பூட்ஸ்ட்ராப், டைல்விங் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்றது.